ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உடல் பருமன் பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் கடந்த 20-30 வருடங்களில் வந்து இந்தியாவில் அதிகபட்சமாக உடல் பருமன் தான் சர்க்கரை வியாதிக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்துட்டு இந்த காலகட்டத்தில் உடல் பருமன் கூடவே சர்க்கரை வியாதி இருக்குது அப்படிங்கிற போது மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்குது. வயோதிகத்தில் 60 வயசு 70 வயசாகி நம்மளுக்கு மூட்டு சவுகளோ அல்லது எலும்புகள் தேய்ங்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 35 வயது 40 வயதுலேயே அந்த தேய்மானத்தை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்டீராய்டுலாம் அதிகமாகும் போது சர்க்கரை வியாதி வர்றதுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருது, உடல் பருமனும் ஒரு காரணமாக அமைஞ்சிருது. ஒரு புற்றுல மொத்தம் எத்தனை வகையான புற்று இருக்கு? ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கா? என்ன சார்? ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தன்மையான செல்கள் உண்டு. நம்ம உடம்பே வந்து ஆயிரக்கணக்கான செல்களால் குழுமப்படும். ஒவ்வொரு செல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்குது. அந்த தன்மைக்கு தகுந்தாற் போல புற்றுங்கிறது உருவெடுக்கும். ஜம்ஸுக்கு வந்து நம்ம ஈறுகளை வந்து பலப்படுத்துறதுக்கு அதை சின்ன லேசான மசாஜ் பண்ணும்போதே அது போதுமான அளவுக்கு அதை சக்தி ஏற்படுத்தி கொடுத்துருது. அப்புறம் அந்த கம்பியெல்லாம் கட்டி விட்டுருவாங்க. அது வந்து பற்களினுடைய அலைன்மெண்ட் மாறும்போது, ஏறுகளினுடைய பாதிப்பு ஏற்படும் போதோ அல்லது சிறு குழந்தைகள் அவங்களுக்கு குழந்தை பருவத்தில் வந்து இது பண்ணும்போது அதுக்கு கம்பி கட்டுறதுங்கிற ஒரு விஷயம் என்னன்னா அலைன்மெண்ட்டை நேர்படுத்துறது. அது அவசியப்படுற நேரத்தில் கட்டாயம் பயன்படுத்தி தான் ஆகணும். அதுலேருந்து நம்ம தவிர்க்க முடியாது. முக அழகு வந்து பல்லினுடைய பொசிஷனிங் அலைன்மெண்ட் பொறுத்து தான் மாறும். ஸோ அதுக்கு தகுந்த பல் மருத்துவத்தை பார்த்து அதை சரி பல் கம்பி கட்டுறது அவசியமானது. இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணுமா? ஓகே, இது வந்து வயது சார்ந்து நம்ம சொல்லலாம். சரி, பிளட் டெஸ்ட்டுங்கிறது அவசியம்ன்றதை விட நம்மளுடைய உடம்புனுடைய இது எப்படி இருக்கு, தன்மை எப்படி இருக்குதுங்கிறத ஒரு நீங்க 20 வயது வரைக்கும் இருக்கீங்கன்னா வருடம் ஒரு முறை நீங்க செக் பண்ணி பார்க்கறது ஓகே. 3 மாதம் 4 மாதத்துக்கு அது வயது சார்ந்து. இப்போ 35 வயதுக்கு மேல ஆகுதுன்னு சொன்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை, 40 நம்மளுக்கு ஏதாவது நோய் சார்ந்த தாக்கம் இருக்குதுன்னா அப்போ அடிக்கடி நம்ம செக் பண்ண வேண்டியது 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ 15 நாட்களுக்கு ஒரு முறை. அது மாதிரி எது இல்லைன்னா நம்ம வழக்கமாக ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை அதை பரிசோதித்து பார்த்துக்கிறது கட்டாயம் அவசியமானதாக இருக்கும். நம்மளே வந்து முன்னெச்சரிக்கையாக கவனமாக நம்ம உடம்பு வந்து கரெக்டாக செயல்பட்டு இருக்குது, எதுவும் பாதிப்பு இல்லைங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக மட்டும் எந்த வித பயமும் தேவையில்லை. நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு இது கரெக்டான இப்போ இந்த பாதை இருக்குது, பாதையில் குண்டு மூலியமாக இருக்குது, நம்ம தவிர்த்துட்டு அடுத்த பாதையில் போகிறோம். அது மாதிரி நம்ம உடம்புல சிறு சிறு மாற்றங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா பரிசோதனைகள் மூலமா அதுக்கு தகுந்த போல உணவு கட்டுப்பாடோ, அதுக்கு தகுந்த போல பயிற்சிகளோ, அதுக்கு தகுந்த போல சிறு சிறு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படும். அப்புறம் அந்த கொழுப்பு கரைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மருந்து சொன்னீங்கல்ல, அதான் இது வந்து ஆல்ரெடி நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, கொழுப்புங்கிறதும் ரத்த நாளங்கள்ல அனைத்துலையுமே படிமானமா உருவாகிறது தான். நம்ம குழந்தைய பிறந்து ஒவ்வொரு நாளும் நம்ம உணவு உட்கொள்ளும் போதும் அதில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மூலமாக அத்திரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரத்த நாளங்களுக்குள்ள படிமங்கள் உருவாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் உருவாகிட்டே இருக்கும். ஸோ அந்த படிமங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வரும்போது ஹார்ட் அட்டாக் ஆகவும் பிளாக் வெசல்ஸ் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருது. ஸோ அப்போ அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிமங்களை வந்து விளக்குறதுக்கு வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு சில இணை உணவுகள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வேலை செய்யக்கூடியது இல்லை. ஸோ அதுக்கான பயன்பாடு நம்ம சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் எப்பவுமே வந்து லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்த்துறதுக்கான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருப்போம். கூடவே இந்த இணை உணவுகள் வந்து தண்ணீரில் கலந்து 10 சொட்டு காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 10 சொட்டு எடுத்துட்டு தொடர்ந்து 90 நாட்கள் இருந்து 120 நாட்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருந்து வெளியே வரும். அந்த மாதிரி வந்துடலாம். சித்த வைத்தியத்தில் ஒத்த நாடி ரெட்டன் அடிப்பாங்க. ஆள் ஸ்லிம்மாகவே இருக்கவங்க ஒத்த நாடி, ஆள் தடியாக இருந்தால் ரெட்டன் அடிப்பாங்க. இப்போ ரொம்ப தடியாக இருக்கிறதுனாலே முட்டி வெளி வர்றதுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் மாடி படிக்கட்டில் ஏறுறது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இதுக்கு எந்த தீர்வு? உடம்பை ரெடியூஸ் பண்ணணுமா? முதல்ல உடம்பை ஸ்லிம் ஆக்கி அதுக்கப்புறம் தான் முட்டி வேலைக்கு போகணுமா? உண்மை. இது அப்புறம் இந்த ஆண்மை இல்லாத குழந்தை பிறக்கலைங்கிறாங்கல்ல, அதில் வந்து குழந்தை பிறக்காதுக்கு ஆண் காரணமா பெண் காரணமா, இல்லை 2 பேரும் காரணமா, இல்லை 2 பேருக்கு என்ன மாதிரி மருந்து கொடுப்பீங்க? சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல நம்ம உடல் பருமன் பற்றி கேட்டிருந்தீங்க. உடல் பருமன் பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் கடந்த 20-30 வருடங்களில் வந்து இந்தியாவில் அதிகபட்சமாக உடல் பருமன் தான் சர்க்கரை வியாதிக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு சர்க்கரை வியாதி வருங்கிறது நிதர்சனமாக அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகி
சர்க்கரை வியாதி வருங்கிறது ஒரு இதுவாக இருக்குது. இன்றைக்கி நம்ம உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கோம் சர்க்கரை வியாதியில். இந்த காலகட்டத்தில் உடல் பருமன் கூடவே சர்க்கரை வியாதி இருக்குது அப்படிங்கிற போது மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கும். உடல் பருமன் மட்டுமே இருந்தாலும் மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது வயோதிகத்தில் 60 வயசு 70 வயசு ஆகி நம்மளுக்கு மூட்டு சவுகளோ அல்லது எலும்புகள் தேய்ங்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 35 வயது 40 வயதுலேயே அந்த தேய்மானத்தை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது மக்கள்கிட்ட. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, தூக்கமின்மையோ அல்லது தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறதும். ஸோ உடம்புக்கு வந்து போதுமான ரெஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது பகல் முழுவதும் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நம்ம வேலை செய்கிறோன்னா இயற்கை படைச்சிருக்கிறது மாலை 6லேருந்து சாயங்காலம் அடுத்த நாள் காலை 6 வரைக்கும் தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். அதுக்கு நேரம் கொடுக்காத போது இயற்கையாகவே வந்து அந்த தேய்மானம் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே போகும். ஸோ தன்னை ஒரு நாள் இன்னைக்கு நடக்கிறோம் அல்லது வெயிட் தூக்குறோம், படியேறோம், மூட்டுல உள்ள சவுகள் தேயுது அல்லது உள்ளே இருக்கக்கூடிய நீர் குறையுது, மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சைனுவல் நீர் குறையுதுங்கிற போது அப்போது அதுக்கு போதுமான நேரம் கொடுக்கணும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு. அதுக்கான நேரம் கொடுக்காம ஒவ்வொரு நாளுமே வந்து நான் லேட்டாக தூக்கம் கண் முழிச்சு வேலை செஞ்சேன், நிறைய சீக்கிரம் சம்பாதிக்கணும், அது மாதிரி ஒரு சிந்தனையில் நிறைய உழைப்பை போடுறாங்க, தூக்கம் குறையுதுங்கிற போது தேய்மானம் அதிகமாகும். அதே ஒரு காரணமாகவும் உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய அதிக ஸ்டீராய்ட்ஸ் உருவாகிறதுனால உடல் பருமனும் உருவாயிடுது. ஸ்டீராய்ட்ஸுங்கிறது உடம்புலேயே இருக்கா? உடம்புலேயே உருவாகக்கூடியது. அப்படியா? ஆமாம். ஸ்டீராய்டுன்னு தனியாக அதை சொல்லுவாங்க. அதை தான் வெளியே உடம்புல பற்றாக்குறை ஏற்படும் போது வெளியிருந்து கொடுத்து, இப்போ திடீர்னு நம்ம உடம்பு சுகம் இல்லாமல் போகிறாங்க அப்படிங்கிற போது எண்டோஜினஸ் ஸ்டீராய்டுன்னு சொல்லக்கூடிய உடம்புல வந்து இயற்கையாகவே நம்ம உடம்பே வந்து ஸ்டீராய்ட்ஸ் உருவாக்கி பாதுகாக்கிறதுக்காக அதை உடம்பே உருவாக்கும். அந்த ஒரு காய்ச்சல் இருந்து வெளியே வர்றதுக்கோ அல்லது ஒரு கடினமான சூழல் இருந்து வெளியே வர்றதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான அளவு, அது போதும் அப்படிங்கிறது தான் இயற்கையாக படைச்சிருக்குது. நம்ம என்ன சூழல் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு உடனே காய்ச்சல் சரியாகணும், வந்தோடனே ஒரு ஊசி போட்டோடனே காய்ச்சல் சரியாகணும்னு எதிர்பார்க்கறதுனால அதுக்கு தகுந்த அதீதமான நம்ம ஸ்டீராய்ட்ஸ் வெளியிருந்து நம்ம உள்ள செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படுது. ஸோ இதுதான் இந்த ஸ்டீராய்டுலாம் அதிகமாகும் போது சர்க்கரை வியாதி வர்றதுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருது, உடல் பருமனும் ஒரு காரணமாக அமைஞ்சிருது. ஸோ இப்போ உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய வெளியே வந்து மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வெளிநாடுகள்ல இருந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்து புரோட்டீன் ஷேக்ஸ் மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. பட் அதே வந்து இங்கே இந்திய நம்மளுடைய சீதோஷ நிலைமையில் பார்த்தீங்கன்னா புரத ஷேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும். என்னென்னா அது புரதம் அதிகமாக வழக்கத்தை விட அதிகமாக உட்கொள்ளும் போது 15% 20% தான் நம்ம உடம்புல வந்து புரதம் இருக்கணுங்கிறது கட்டுப்பாடு. அந்த வழிமுறைக்கு மீறி நம்ம செய்யும்போது உடம்புல என்ன ஆகுதுன்னா அதீதமான யூரியா உருவாக தொடங்கும். அது அதிகமான யூரியா உருவாகுதுன்னா புரதத்தில் இருக்கக்கூடிய எந்த கழிவுகளும் உடம்புல சேர்த்து வைக்க முடியாது. இப்போ சர்க்கரை இருக்குது, சர்க்கரை அதிகமாக உடம்புல இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃபேட்டாக மாற்றி உடம்புல வந்து நம்ம குடல்லையும் குடல் சுற்றியும் தொடையிலையும் குடுவையிலையும் தோலுக்கடியை கொண்டு சேமித்து வைக்க முடியும். எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக எடுக்கும்போது சேமித்து வைக்க முடியும், ஆனால் புரதத்தை சேமித்து வைக்க முடியாது. அப்போ அந்தந்த அன்னைக்கு உடம்புலேருந்து வெளியேற்றி ஆகணும். அது கிட்னிக்கு நேரடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுது. இந்த புரத பவுடர்களுடைய பாதிப்பு அதுதான். ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாமல் இயற்கையாக நம்ம சீதோஷ நிலைமைக்கு தகுந்தாற் போல் நம்ம இயற்கையாகவே இந்தியர்கள் வந்து வயிறு நிறைஞ்சு சாப்பிட பழகினவங்க. குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேக்கட் ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய அடுமனை உணவுகள், நீர்ச்சத்து அடுமனை உணவுகள், பேக்கட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம், நீங்கள் அதாவது பீஸா பர்கர் எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணக்கூடியது, அதில் நீர்ச்சத்து குறைவாக இருக்கும். அவங்க குறைவாக சாப்பிட்டுக்குவாங்க, அதீத கலோரிஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும், அது அவங்களுக்கு போதுமான சட்டிட்டி கொடுத்து நிறுத்திக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம பழக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி சார்ந்த உணவுகளும் பல்கி ஃபுட்டுன்னு சொல்லுவோம், நீர்ச்சத்து மிகுந்த பாயில்டு ஐட்டம்ஸை நம்ம சீதோஷ நிலைமைக்கு அதுதான் கரெக்டானது. அதை சாப்பிட்டு பழகினதுனால நம்ம இப்போது விளம்பரங்கள் பார்க்குறோம், மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இந்த பீஸா நல்லா இருக்குது அல்லது வேறு எல்லா விதமான உணவுகளும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கலோரிஸ் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையாக உடல் பருமன் வந்துடுது. உடல் பருமனால பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புகளுக்கு நம்ம பாதிக்கப்படுற சூழல் உருவாயிடுது. இதுக்கு மீள்றதுக்கு என்ன வழி? அப்போ உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் வயிறு நிறையணும், வெறும் புரோட்டீன் ஷேக்ஸ் ஆகாது, அது கிட்னி போன்ற உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது, யூரியாவை அதிகமாக உடலில் உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, அதை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குங்கிற போது இதனுடைய பாதிப்புகள்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய சிறு சிறு முக்கியமான விஷயங்களை எடுத்து மூலக்கூறுகளை பயன்படுத்தி உணவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், கொடாம்புளி ஆகட்டும் அல்லது உம்மி ஆகட்டும், நெல் உம்மியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நார்ச்சத்தாகட்டும், அதே போல் கொத்தவரையிலிருந்து எடுக்கக்கூடிய சாலிபிள் ஃபைபர் ஆகட்டும், இது மாதிரி முக்கியமான மூலக்கூறுகளை பயன்படுத்தி ஒரு நம்மளுடைய சீதோஷ நிலைமைக்கு ஏற்றாற் போல்
எந்தவித கெலோரிஸ் இல்லாமல் 0 கெலோரின்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ரீலோடுங்கிற கான்செப்டில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை எடுத்துக்கணும்னா அது வயிற்று நப்பிக்கும், வயிறு முழுவதும் நிறைஞ்ச ஃபீலிங் இருக்கும், உணர்வு இருக்கும். அது எந்தவித கெடுதலும் கிடையாது, எந்த கெமிக்கல்ஸோ நிறமிகள் எதுவும் நம்ம பயன்படுத்தும். ஸோ வயிற்று நிறைச்சிக்கிட்டு சாப்பிடணுங்கிற ஆர்வத்தை குறைச்சி விட்டுரும். ஸோ இது மாதிரி ஒரு அதுக்கான ப்ராடக்ட் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக எடை குறையிறதுக்கு பேருதவியாகவும் இருக்கும். அதை விட முக்கியமாக அது சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு வலி இருந்து அதில் விலகிறதுக்கு எடை ஒரு 4-5 கிலோ குறைச்சாங்கனாவே போதும், மூட்டு வலியிலிருந்து வெளியே வந்துட முடியும். இதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அதை விட மூட்டு வலிக்குன்னு சொல்லி தனியாக பார்த்தீங்கன்னா அதுக்கான இணை உணவுகள் ஒரு சிலது அந்த சவுகள் உருவாகிறதுக்கும் மறு உருவாக்கம் ஆகிறதுக்கும் அதுக்கான ப்ராடக்ட்ஸை தேவைப்படும் போது வெயிட்டை குறைச்சிட்டு அந்த மாதிரி இணை உணவுகள் பயன்படுத்தி மூட்டு வலியிலிருந்து மூட்டு தேய்மானத்திலிருந்து மீண்டு வெளியே வர முடியும். இந்த தலைமுடி வளர்றதுக்கு ஒரு எண்ணம் தயார் பண்ணீங்க நாங்கள். அதில் 2 வகையாக சொல்லுவோம். பரம்பரை வழுக்கைன்னு சொல்லலாம், அல்லது ஆண்ட்ரோஜெனிக் சொல்லக்கூடிய ஹார்மோன்னால ஏற்படக்கூடிய வழுக்கை சொல்லுவோம். அவனுக்காகவே ஏற்படுறது. ஆமாம், தன்னிச்சையாக ஏற்படும். அதிகமான ஹார்மோன் உருவாகும் போது அந்த ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன்ஸ் உடம்புல அதிகமாக இருக்கும்போது அதீத முடி கொட்டல் இருக்கும். அது குறிப்பிடும்படியாக 25 வயதுலேருந்து 35 வயது நிறைய கொட்டக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அதை விட இன்னும் முக்கியமானது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாகும். நம்ம தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கரெக்டான உணவுகள் உட்கொள்ளாத போது, உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கரெக்டான அளவீடுகளில் இல்லாத போதும் முடி ரோமங்கள் உதிர தொடங்கும், அதிகமாக உதிர தொடங்கும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய வழுக்கையிலிருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கும் மீள்றதுக்கும் இது ஒரு உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு அக்வஸ் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு சில மூலக்கூறுகள், முக்கியமான மூலக்கூறுகள், அதனுடைய செயல்பாட்டு திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலிக்குன்னு சொல்லக்கூடிய முடியினுடைய வேர்களில் அதனுடைய 2 ஃபேஸ் சொல்லுவோம். ஒன்று முடி வளர்றதுக்கான ஃபேஸ், இன்னொன்று அது அமைதியாக ஹைபர்னேட் பண்ணக்கூடிய ஃபேஸ் சொல்லுவோம். அதுலேருந்து அதை தூண்டி விட்டு முடியை வளர்த்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ அதுக்கான அந்த ஸ்ப்ரே இதாக நாம் கொடுத்துருக்கோம். காலை ஒரு முறை மாலை ஒரு முறையும் தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது நம்ம அந்த முடியுதிர்விலிருந்து விலகிறதுக்கும் அதிலிருந்து தவிர்க்கிறதுக்கும் புதுசாக முடி உருவாகிறதுக்கும் அந்த டிலோஜன் ஃபேஸ்லேருந்து அனஜன் ஃபேஸ் அந்த 2 ஃபேஸ் மாறி மாறி இருக்கும். நம்மளுடைய உடம்பு சார்ந்து, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் சார்ந்து, நம்மளுடைய ஹார்மோன் நிலைகள் சார்ந்து அதையும் நம்ம சமன்படுத்தி கொடுத்து முடி வளர்றதுக்கு ஏதுவான சூழல் உருவாக்கி கொடுக்குறோம். ஒரு எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதை? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து விஷயங்களுமே 2011 இருந்து தொடங்குறோம். முதல்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான், ஆன்கோபேன் மட்டும்தான் 2005-6 அதுக்கான உருவாக்கம் தொடங்கினது. அதுக்கப்புறம் என்னுடைய பயிற்சி காலங்களில் மருந்துகள் இல்லாமல் எப்படி வெயிட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிகளை நடத்தியிருந்தேன். அப்போது இந்த ப்ரோட்டீன் ஷேக்ஸ் இல்லாமல் ஒரு நம்மளுடைய இயற்கை நம்ம சாதாரண உணவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை பயன்படுத்தி ஒரு கலவையை ஒரு காம்பினேஷன் உருவாக்கி கொடுத்துருந்தோம். ஸோ அது கடந்த ஒரு சற்று ஏறக்குறைய 14-15 வருடங்களாக அது இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே இயற்கையான விஷயங்கள், எந்தவித செயற்கையான ஒரு மருந்துகளோ அது மாதிரி எதுவுமே கொடுக்காம உணவுக்கான ப்ராடக்ட்ஸை மூலக்கூறுகளை மட்டும் பயன்படுத்தி அது அதீத செயல்திறனாக உருவாக்கி கொடுத்து நம்ம வெயிட் குறைக்கிறதுக்கு உதவி செஞ்சோம். நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு தலையில் தடவி? இப்போ நான் கொஞ்சம் முடி மலைச்சு எனக்கு அதாவது காலகட்டங்கள் மாறும். எனக்கு வழுக்கை 2 வகையான வழுக்கை எனக்கு சார். என்ன 2 வகை? அதான் முதல்ல நான் சொல்லியிருந்தது போல பரம்பரை வழுக்கைன்னு சொல்லக்கூடியது. என்னுடைய தாத்தா அப்பா எல்லாத்துக்குமே அந்த வழுக்கை இருந்தது. அதை விட சூழல் ஒரு கடினமான சூழல் என்னுடைய பயிற்சி காலங்களில் 2000 2005 காலகட்டங்களில் முடி இருந்தது. என்னுடைய அந்த வயதில் 30-35 வயதில் பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டுறதுக்கான சூழல் உருவாயிருந்தது. கிணத்து தண்ணி குளிச்சா, உப்பு தண்ணியில் குளிச்சா முடி கொட்டிடும். அப்படி சரியா எண்ணெய் தேய்க்கலைன்னா முடி கொட்டும். கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆயில் பாத் எடுக்கலைன்னா முடி கொட்டிடும். இது அதெல்லாம் மித், இது எல்லாமே மித்துன்னு சொல்லக்கூடியது. எண்ணெய்ன்றது அந்த இடத்துல தேவை எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய முடியினுடைய வரவரப்பு தன்மை ட்ரை ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கும் ஈரத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எண்ணெய் அவசியம். வெப்ப நாடுகளில் அதுவும் நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் குளிர் பிரதேசங்கள்லையும் நீர்த்தன்மை போயிடும். அவங்க கிரீம்லாம் வச்சுக்கிறாங்க. அங்கே எண்ணெய் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் அங்கே உறைஞ்சிரும். ஸோ அதனால அவங்க மினரல் ஆயில்ஸை பயன்படுத்தி அது க்ரீமாக உருவாக்கிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெப்ப பிரதேசங்களில் நம்ம இந்த சூப்பர் சீரா மாதிரி இந்த அக்வஸ் பேஸ்டு நீர் சார்ந்த ஒரு சூப்பர் சீரா இந்த ப்ராடக்ட் மூலமாக இந்த விஷயங்களை அந்த மசாஜ் பண்ணி ஹேர் ஃபாலிகல்ஸை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கான உதவி செஞ்சு கொடுக்குறோம். இது குழந்தைங்களுக்கு தாய்மார்களுக்கு
பால் சுரக்கிறதுக்கு எதை பண்ணுறீங்க நம்ம? இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வெளியே மார்க்கெட்டில் இருக்குது. பட் இருந்துமே இயற்கையான ஒரு சூழலில் நம்ம அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அதாவது உளுந்தங்கஞ்சி அது மாதிரி இயற்கை நம்ம இதில் இருந்து கொடுப்பாங்க. ஸோ வெந்தயம் சார்ந்த இதெல்லாமே கொடுத்து இயற்கையாக குழந்தைக்கு ஆரோக்கியமான குழந்தை உருவாக இருக்க வேணுன்றது. ஸோ இது நம்மளுடைய செயல் திட்டத்தில் என்ன எப்படி கொண்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் ஒரு வருஷத்தில் பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் வந்து குறையணும்னா குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு தேவையானது எங்கே ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுமையாக தாய்ப்பால் கிடைக்கணுங்கிறது. ஸோ பிறந்த அன்னையிலிருந்து கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இயற்கையான மூலக்கூறுகள் பயன்படுத்தி அதுக்கான ப்ராடக்ட்ஸ் இணை உணவுகள் இருக்குது. ஸோ அது பாலில் கலந்து குடிக்கலாம், தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். அது குழந்தைகளுக்கு போதுமான அளவுக்கு இதன் மூலமாக ஆரோக்கியமான வளர்ச்சியை அடைகிறதுக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யறோம் இந்த ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி தான் பசுமாட்டுக்கு ஊசி போட்டு பால் கறக்குறாங்களா? அது வேற அது வந்து ஹார்மோன் மூலமா. ஹார்மோன் மூலம் அது வேற இது வேற. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. சரி சரி, நீங்க சொன்னவங்க அது ஞாபகம். உணவுகள் மூலமா வந்து இணை உணவுகள் மூலமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து எடுத்து அதை மூலக்கூறுகளை செயல்திறன் மிக்கதாக உருவாக்கி ப்ராடக்டை நம்ம கொடுத்துருவோம். ஓ சரி 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 சரி. அப்புறம் வந்து இது ஈஸ்னோஃபீலியா, பிராங்கைட்டிஸ், ஆஸ்மா, நுரையீரல் சார்ந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து கொரோனா டைம்ல தான் அதுக்கான சிந்தனை வலுப்பெற்றது. ஸோ அப்போது வேக்சின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணியிருந்தோம். அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய ரத்த அடைப்பு, சிறு சிறு ரத்த நாளங்களில் வந்து ரத்த அடைப்பு ஏற்படுறதுனால நிறைய மக்கள் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டது கொரோனா காலகட்டத்தில். அந்த வைரஸினுடைய தன்மை அதில் இருக்கக்கூடிய அந்த புரதம் ஸ்பைக் புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதத்தினுடைய செயல் வந்து என்ன பண்ணுது, ரத்தத்தில் வந்து உறையக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி கொடுத்தது. நம்ம கொடுத்துருந்த இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுச்சு, அந்த ரத்தம் உறையிற தன்மையை கொஞ்சம் மந்தப்படுத்தி கொடுத்து கூடவே வந்து சளி உள்ளே சேர்றதுக்கு இல்லாமல் சளியை வந்து நீர்த்தன்மையாக மாற்றி கெட்டி அடர்த்தியாக இருக்கக்கூடிய சளிப்படலத்தை நீர்த்தன்மையாக மாற்றி கொடுக்கறதுக்கும் மேற்கொண்டு உடனடியாக அதாவது இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒரு இருமல் வந்ததுன்னு சொன்னால் அதை சார்ந்து நிறைய ஹிஸ்டமின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போது அந்த பிராங்கோஸ்பாசமோ அல்லது நுரையீரலில் வந்து ஒரு இறுக்கம் ஏற்படும். அதிலிருந்து தவிர்க்கிறதுக்காக, அதிலிருந்து மீண்டு வெளியே வர்றதுக்காக தகுந்தாற் போல் நம்ம மூலக்கூறுகளை பயன்படுத்தி இயற்கையான மூலக்கூறுகள் பயன்படுத்தி அதுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ தொடக்க ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வெளியே வர முடியும், தவிர்க்க முடியும் கூட. அப்புறம் இந்த பிளட் கேன்சருங்கிறாங்களே அது என்னது? போன் கேன்சருங்கிறாங்க அது என்னது? புற்று பற்றி நான் சொல்லியிருந்தேன். சரி, ஒவ்வொரு புற்றுல மொத்தம் எத்தனை வகையான புற்று இருக்கு? ஆயிரக்கணக்கான என்ன சார்? ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தன்மையான செல்கள் உண்டு. நம்ம உடம்பே வந்து ஆயிரக்கணக்கான செல்களால் குழுமப்படும். ஒவ்வொரு செல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தன்மை இருந்தது. அந்த தன்மைக்கு தகுந்தாற் போல புற்றுங்கிறது உருவெடுக்கும். அதுக்கு பெயர் வெவ்வேறு விதமாக பெயர் நம்ம சுற்றி இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் அதனுடைய தன்மை, அதாவது இது இந்த மருந்துகளுக்கு கேட்கும் அல்லது இந்த இது கேட்காது அப்படிங்கிறதும், இது வந்து மெதுவாக தான் வளரும், இது வேகமாக வளரும், இது வந்து பரவும், இது பரவாது அப்படின்னு நிறைய வகையாக இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஓவரால் எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்களுக்கு ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரின்னு சொல்லக்கூடியதோ அல்லது ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்சிஜனுடைய அந்த செயல் உள்ள வந்து செல்களை வந்து அது புண் ஏற்படுத்தி விடுறது தான், இன்ஜுரி ஏற்படுத்தி கொடுக்கறது தான். அதிலிருந்து மீட் எடுக்கிறதுக்கும் அது ஏற்படாமல் பார்க்குற ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரி ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கும் நம்ம வந்து அதுக்கான இணை உணவுகள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது கடினமான காலகட்டங்கள் இருக்கும்போதோ அல்லது கடினமான சூழல் இருக்கும்போது தொடர்ந்து இதை பயன்படுத்தி வந்தோம்னா இந்த மாதிரி அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம செல்கள் உட்படாமல், உறுப்புகள் உட்படாமல் பாதுகாப்பாகவும் வயோதிகம் ஏற்படாமலும் தொடர்ந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அப்போ உங்கள் மருந்து நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் ஆயுளை நீட்டிக்க மாதிரி தெரியுது. இயற்கையாக அதனுடைய நம்ம செய்யக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற மீடியாவில் ஈஸியாக போயிடும். எல்லாரும் வந்து அதை பார்த்து முடிந்தவர்கள், விருப்பம் உள்ளவர்கள், குறைபாடு உள்ளவர்கள் அதை வாங்கிக்கலாம், ரொம்ப பயன்படுத்தி இயல்பாக ரொம்ப இயற்கையான விஷயங்களை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ பாதுகாப்பாகவும் பயன்படுத்த முடியும். உணவு சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை செயல்பாட்டு திறன் மிக்கதாக மாற்றி
அதை ஒரு ப்ராடக்டை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து எல்லாமே ப்ராப்பரான டெஸ்டிங் பண்ணி அதுக்கான முத்திரைகள் பெற்று தான் நம்ம இங்கே சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். கெமிக்கல் இம்பேலன்ஸுங்கிறாங்களே அது என்ன? ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிஹெச், பேசிக்லி பிஹெச் சொல்லுவோம். ஸோ அது ஒரு சிலருக்கு வந்து பிஹெச்சினுடைய அளவீடுகள் மாறும்போது உடம்புல வந்து நோய்கள் உருவாகிறதுக்கும் உடம்புடைய சோர்வு ஏற்படுறதோ அல்லது நோய்கள் உருவாகிறதுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருது.